Hello guys, welcome to Kitchen Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்போட்டாவை யூஸ் பண்ணி சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒன்னொன்னுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மில்க் ஷேக்கை செய்யறதுக்கு நல்ல பழுத்த 5 சப்போட்டா பழத்தை எடுத்திருக்கேன். இந்த பழத்தை எல்லாம் இப்போ நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போட்டான்றது நார்மலாகவே ரொம்ப சாஃப்டான ஸ்கின் கொண்டது அப்படிங்கிறதுனால இதை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு கூட ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்போட்டா பழத்தில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நீங்கள் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் இதுவும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் சருமத்தை வந்துட்டு சீக்கிரமாக முதுமை அடையாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சின்ன சின்ன பீஸஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக அரைஞ்சிரும். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 5 சப்போட்டா பழம் யூஸ் பண்ணுறதுனால டோட்டலாக 300 ml மில்க் சேர்க்க போகிறோம். அதில் இப்போ 200 ml சேர்த்துக்கலாம். இதில் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு தண்ணி பதத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மில்கை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 3 சீட்ஸ் எடுத்த பெருச்சம்பழத்தை சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மீதம் இருக்க 100 ml மில்க்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக நம்ம இன்றைக்கி 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.